Hello friends, welcome to Infogenius CK. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படினா நம்மளோட போட்டோஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி அழகா டிசைன் பண்ணி ஃப்ரேம்லாம் போட்டு எப்படி டிசைன் பண்ணி டவுன்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு எந்தவித சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. சோ இந்த வீடியோ டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கூகுள் சர்ச்சில் போய் photofuneditor.com நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லையா, photofuneditor.com. ஸோ அந்த லிங்க்கில் தான் நம்ம அந்த வெப்சைட் இருக்குது. நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும் அந்த வெப்சைட்டில் வந்து. ஸோ சில பர்த்டே, வெட்டிங்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்களே பார்க்குறீங்க. இதில் நான் ஒரு ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து டிசைன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து டைகர் ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அந்த டைகர் ஃப்ரேமில் எப்படி நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே அதில் நடுவில் சூஸ் ஃபைல் காட்டுது இல்லையா, இந்த சூஸ் ஃபைலு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டோன்னா நம்ம லேப்டாப் அல்லது ஃபோனில் நம்ம எந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் டிசைனுக்கு, ஸோ அந்த ஃபோட்டோஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஹெச்டியாக இருக்கிற மாதிரி, நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி, அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ண உடனே அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்துடும். இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், நான் கரெக்டாக அந்த உங்கள் முகம் தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து ஏதாவது கலர்ஸ் பிரைட்னஸ் பண்ணணும், இல்லை வந்து கான்ட்ராஸ்ட் ஏதாவது குறைக்கணும், இதை ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும், தேவைப்பட்டதுன்னா பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் சேவ்னு ஆப்ஷன் இருக்குது, சேவஸ்னு ஆப்ஷன் இருக்குது. நான் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சேவ்னா 3000 பிக்சல் இதில் இருக்குது. அந்த 3000 பிக்சலில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹை டெஃபினிஷன் நான் சேவ் ஆகும். ஸோ அந்த 3000 பிக்சலில் சேவ் பண்ண உடனே ஃபைல் வந்து சூப்பராக வேறு மாதிரி அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக அந்த ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் 3000 இதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆனவுடனே ஃபுல் ஹெச்டியில் அந்த நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட ஃப்ரேம் இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ண உடனே அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது டவுன்லோட் ஆனவுடனே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னோடய ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக காமிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல் டெஃபினேஷன், ஃபுல் ஹெச்டி. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ஃப்ரேம் வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் இன்னொரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு, ஸோ அதில் நான் வந்து ஒரு ரோஸ் கலரில் ஒன்று இருக்குது ஃப்ரேமு, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் சூஸ் பண்ணி என்னோடய இன்னொரு ஃபோட்டோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நடுவில் சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு வேறு இன்னொரு ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் தான் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, அந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் கொடுத்துட்டீங்க. சேவ் அந்த 3000x கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக டவுன்லோட் ஆகிடுச்சு, ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு வெட்டிங் ரிலேட்டடு, பர்த்டே ரிலேட்டடு, கொலேஜஸு, ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆர்ட் அண்ட் ஷேப்போட ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வெட்டிங்க்கு ரிலேட்டடு, பர்த்டே ரிலேட்டடு, கிறிஸ்மஸ் ரிலேட்டடு ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.